கேட்குறாரு, அதை கொடுங்க. அம்மான்னு சொல்லும்போது அழுக வந்தது, அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது. என்ன கேட்டாருங்க? அம்மான்னு சொன்னாவா? அம்மான்னு சொல்லும்போது அழுக வரலாம். அப்படியா? அவங்க அம்மா நினைக்கும் போது அழுக. சரி, இப்போ நமக்கு அழுக வரலாமா வரக்கூடாதா? ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அழுதுட்டான்னு சொன்னால் கண்ணில் தூசி வந்துடுச்சுடுவான். அப்படி சொல்லுவீங்களா? அழலாமா அழக்கூடாதா? இப்போ அப்படி சொல்லிட்டோம்னா கோபப்படலாமா கோபப்படப்படாதா? இன்னும் சில பேர் சொன்னால் கோபம் வருமா வருது? அம்மா சொன்னால் அழ வந்துடுது, அன்பினாலேயோ எதனாலேயோ வருது ஒரு உணர்வு. சில பேர் சொன்னால் அதே அந்த உணர்வு கோபப்படும் இல்லை. அப்போ அந்த உணர்வு மயமானவர்களுக்கு சில சொற்கள் அதை தூண்டி விட்டுடுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தாலும் நமக்கு அப்படியே கரைஞ்சிடுவோம். தாயின் மடியில் தலை வைத்திருந்தார், அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நான் பாடினா நீங்கள் எழுதிடுவீங்க. சினிமாவில் இல்லை, நான் பாடினாலும் வந்துடும். கர்ண கடூரமாக பாடினாலும் வந்துடும். இப்போது உணர்வு படலாமா, கோபப்படலாமா, பொறாமப்படலாமா? படக்கூடாது தான். அது சமம். அந்த உணர்வின் அடிப்படையில் செயல்பட்டால் அது, செயல்படாமல் இருந்தால் தமம். உணர்வு வசப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாமி உணர்வு வசப்படாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் நீங்கள் உணர்வு வசப்படாமல் வாழ முடியுங்கிறீங்களா? உங்களை மாதிரி ஆசிரமத்தில் இருந்தானா எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்ல அந்த கடவுளையே கூப்பிட்றாங்க. ஒரு நாள் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். அப்புறம் அவர் ரொம்ப ஜாலியாக சொர்க்கத்தில் உட்காந்துட்டு படைச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் இங்கே வந்து பார் அப்படின்னு. உணர்ச்சி வசப்படலாமா படக்கூடாதா? என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டோம்னா நம்ம மரக்கட்டையெல்லாம் ஆகிடுவோம். கோபம் கூட வராத ஒரு சொரணக்கட்ட ஜென்மமா, அழக்கூட தெரியாத ஒரு கல்லா? பொறாமப்படல்னா எப்படி வளர்ச்சி இருக்கும்? தாராளமாக எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களுடைய உணர்வுகள் நன்மை பயக்கும்னா தாராளமாக செய்யுங்க. உங்கள் கோபத்தினால பல நன்மைகள் நடக்கும்னா கோபப்படுங்க. உங்கள் அழுகையினால் பல நன்மைகள் உண்டாகும்னா அழுங்க. நன்மை தராததுக்கு உணர்ச்சியை பயன்படுத்திட்டோமா அது பெரிய பாவம். அது செய்தவனுக்கும் கொடுக்கும். நிலத்தை நம்ம ஓங்கி அரைஞ்சா நிலத்துக்கு ஒன்றும் வலிக்காது, அரைஞ்சவன் கை தான் வலிக்கும். நிலைத்தரைந்தான் கை போன்று இந்த கோபத்தை கை கொண்டவன். புளிய மரத்தில் சட்டை இல்லாமல் முதுகு போட்டு நல்லா தேய்ங்க, மரம் ஒன்றும் சொல்லாது, சுகமாக இருக்குடான்னு. நீங்கள் 10 நாள் சட்டை போட முடியாது. நம்ம உணர்வுகளை நல்லதுக்கு பயன்படுத்துங்களேன். வீரர் சிவாஜியினுடைய கோபம் நல்லதுக்கு தானே பயன்பட்டது. மகாத்மானுடைய அகிம்சையும் அவர் தன்னை துன்புறுத்திக்கிட்டார் பாருங்க பட்டினியிலேருந்து, அது எவ்வளோ நன்மையை கொடுத்தது. ஹரிச்சந்திரனுடைய சோகம் எத்தனை சோகம், நன்மை தானே கொடுத்தது. அர்ஜுனுடைய கோபம் நன்மை தானே உண்டாக்குச்சு. அதனால் கோபம் உணர்வுகளெல்லாம் பயனற்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை, நன்மை தருமெனும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும். திருவள்ளுவர் ஒரே உதாரணத்தில் சொல்லிட்டார். புரை தீர்ந்த நன்மை, அந்த நன்மை கூட எந்த குற்றம் குறையும் இல்லாத பொது நன்மை, மேக்சிமம் குட். எல்லாமே 100% குட்னு சொல்ல முடியாது, ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் குட். இப்போ மேக்ஸிமம் குட், அப்படிப்பட்ட ஒரு குட் உண்டாக்குன்னா பொய் கூட சொல்லுங்கிறார். அப்படின்னா பொய்க்கு சொன்னதை உபலட்சணமாக வச்சுக்கிட்டு
நம்முடைய கோபத்துக்கும் பொறாமைக்கும். இப்போ ஒருத்தன் வந்து ஞானத்தில் இன்னொருத்தர் ஞானியை பார்த்து பொறாமைப்படுறான்னா அதில் ஒரு நியாயம் நல்லது நடக்கும். இவன் வந்து திருந்தி படிக்க ஆரம்பிப்பான். அவனுடைய ஒழுக்கத்துக்கு கிடைக்கிற பாராட்டு கேட்கும்போது அவனுக்கு வந்ததுன்னா நாமளும் அந்த பொறாமையினால் அந்த ஒழுக்கத்துக்கு கிடச்சி நமக்கும் பாராட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? அவன் வெட்டி செலவு பண்ணி ஒரு பணத்தை வாங்கி வச்சுருக்கிறான், அதை நான் வாங்கி பொறாமை பண்ணால் அது தீமையில் கொண்டு போய் விடும். இப்போ உணர்வுகளை நம்ம நன்மைக்கு பயன்படுத்தலாம். உங்கள் அழுகை உங்கள் மனசை சுத்தம் பண்ணுதுன்னா, ஒரு தடவை அழுதுட்டோம்னா இந்த மனசு அப்படியே சுத்தமாகி க்ளீனாக மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு செவுறு கூரை தரையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு இலைகளெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அழுங்களேன். அடுத்து கேள்வி கேளுங்க. ரத்த தானம் பண்ணுறாங்க. அந்த ரத்த தானம் கொடுக்கறது வந்து அது குரூப் வாரியாக பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப அது வந்து மனசை ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களா? அந்த நம்ம கொடுக்குற ஒரு பிளட் குரூப்பு இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. அந்த நெகட்டிவ் தன்மை உள்ளவங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்குறான், பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த கொடுக்குற ரத்த தானம் அவங்களுடைய மனதை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுங்களா? நம்ம வாங்கிக்கிறவங்களுடைய பிளட் ஏதாச்சும் அவங்க கொடுக்குறவங்களுடைய மனசு அந்த பிளட்டை வாங்கிக்கிறவங்களுடைய மனசு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுங்களா? பிளட் இதய மாற்று சிகிச்சையும் பண்ணுறாங்க, சிறுநீரக மாற்றம் பண்ணிடுறாங்க. அப்போ மாற்றினவங்கக்கிட்ட இருந்து கண் மாற்று தானம் கூட பண்ணுறாங்க. அந்த சினிமா கதையில் சொல்லுவான், அந்த கண் வந்ததுனால இவனுக்கு அந்த பெண் கண்ணிலே தெரிய ஆரம்பிச்சிட்டா. இது இந்த உடம்பு மாற்றுறதோ ரத்தம் மாற்றுறதோ பொருள் மாற்றினா திருஷ்ட பலன் தான் இருக்கும். திருஷ்டமாக அவன் நோயிலேருந்து குணப்படுறான். ரத்தம் இருக்கிற ரத்த சோகை போயிடுச்சு. ஒருவேளை ஒவ்வாமை இருக்கிறதுனால வந்து ரத்தத்தை வந்து சீரம்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளேட் இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் மட்டும் பேக் பண்ணி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு அது அதில் ஆன்டிஜன் இல்லாமல் கூட பண்ணலாம். ஆன்டிஜன் வந்து நாக் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இதனால் மனம் போன்ற அதிர்ஷ்ட பலன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதிர்ஷ்ட பலனை வந்து இப்படி ஒரு பொருள் மூலம் இன்னொருத்தர் கொடுத்துட முடியாது. அப்புறம் அப்படி இருந்துன்னா அந்த மாற்று சிகிச்சை எல்லாம் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அப்புறம் யார் உடம்புனா யார் உடம்புனா போகும், எந்த ஒரு பிளட்னா போகும். நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்ல வேணால் அதில் பாசிட்டிவ்ங்கிற நல்லவங்க, நெகட்டிவெல்லாம் கெட்டவங்க அந்த அர்த்தத்தில் கிடையாது. ரீசஸ் ஃபேக்டார்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்டார் இல்லைன்னா நெகட்டிவ், அந்த ஃபேக்டார் இருந்ததுன்னா பாசிட்டிவ். ஸோ மனுஷ குரூப்பை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரீசஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசஸ்னால் மங்கி. அந்த பிளட்டுக்கு குரங்கு கொடுத்தாக்கா அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டுறோம். ஆற்றல்னால் நெகட்டிவ், ஆற்றுச்சுன்னா அது பாசிட்டிவ். இப்படி தான் நாங்கள் பிளட் குரூப்பை பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கிறோம். குரங்கில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் மற்றபடி ரத்தம் 2 குரூப் தான் இருக்குது. ஏபி 2 குரூப் தான் இருக்குது. ஏபி 2 இல்லைன்னா ஒரு குரூப், அது ஒரு குரூப்பு கிடையாது, அது ஓ. 2 இருந்ததுன்னா ஏபி. அப்போ எத்தனை குரூப் இருக்குது? ஏபி தான் இருக்குது. திடீர்னு சயின்ஸுக்கு போயிட்டோம்னா இப்படி தான் வரும். உலகத்தை திருப்பி போட்டுருவோம். நம்ம உண்மையான அர்த்தத்தில் போனோம்னா மனசை எதுவும் பண்ணாது. சாமி வணக்கங்க. சாமி வணக்கங்க. நம்ம அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துகிட்டு இந்த பிறப்பு வந்து நடந்துட்டுருக்கிறதா சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இதன் அடிப்படையில் தான் வந்து எண்ணம், சொல்லு, செயல், வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி செயல்கள் எல்லாமே இதில் தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரீவில் வந்து எங்கே சாமி இருக்குது? இந்த வாழ்க்கை முழுவதுமே சஞ்சித கர்மத்தினுடைய அடிப்படையிலேயே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் செய்கிறேன், இதை நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃப்ரீவில் வந்து நமக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அதன் அடிப்படையிலேயே நடந்து. பொறுமையாக கேட்குறீங்களா? பதிலை சொல்கிறேன், கேட்குறீங்களா? சரி. ஏன்னா பதிலை நீங்கள் பொறுமையாக கேட்டால் தான் அது புரியும். சரி. சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்கள் செய்தது
அது இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு இப்போ பிராரப்தம் ஆயிடுச்சு, அது மறுபடியும் செய்தது அது. அப்போ என்னதை பயன்படுத்த போகிறீங்க இப்போ? அப்போ அனுபவிக்கிறதுல தானே அது கை வைக்கும், செய்கிறதுல கை வைக்குமா? அப்புறம் எப்படி அது ஃப்ரீ வில்லை அஃபெக்ட் பண்ணும்? அப்போ தான் பொறுமையாக கேட்கணும் பதிலை. கேள்வியில் தான் அந்த பதிலே இருக்குது. சஞ்சித கர்மம் மறுபடியும் கர்மம் செய்ய வைக்குமா? பலனை தான் கொடுக்கும். அப்போ பலனை கொடுக்கறதுக்கு யார் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். பலனை ஒன்று கொடுக்கணும்னு வைங்க, அதுக்கு நீங்கள் செய்யணும் இல்லை? அப்போ நீங்கள் செய்யணும் இல்லை? அப்போ நீங்கள் செய்கிறது வந்து பலனை தான் அது கொடுக்க போகுது. நீங்கள் செய்கிறது நீங்கள் தானே. உங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்கா இல்லையா? ஏன்னா செய்து முடிச்ச பிறகு தான் பலன் வரப்போகுது. ஆனால் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே பலன் வந்துடுச்சா? பலன் வருது. அப்போ பிராரப்த கர்மம் எங்கே வேலை செய்யுது? செயலில்லா, செயலிது பலனில்லா. செயலில்லா பலனில்லா. இப்போ வந்து கர்ம வினை எங்கே வேலை செய்யும்? உங்களுடைய செயலிலா, செய்த பின்னுக்கு உண்டாகிற பலனிலா. செயலிலே கை வைக்குமா? உங்களுக்கு தெளிவில்லை. அது பலன் தான் கொடுக்க போகுது, அது செயலை கொடுக்குமா என்ன? ஆமாம், பலனில் தான் அதுக்கு அந்த வேலை செய்யும். அந்த பலன் எப்படிப்பட்டது இருக்கும்? பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள்? எத்தனை விதமான பலன் இருக்குது? ஒரு எந்த செயல் செய்தாலும் செயலுக்கு சமமான பலன், செய்த செயலுக்கு குறைவான பலன், செய்த செயலுக்கு மேலே இருக்கிற பலன், எதிர்வினையான பலனும் வரலாம். அப்போ பலன் எத்தனை விதமாக இருக்குதுங்க? 4 விதமாக இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா? ஒரு பலன் எந்த விதமான பலனாக இருந்தாலும், அது கடை வியாபாரம் பண்ணுற லாபமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பாராட்டுக்காக செய்தபோது பாராட்டுகள் கிடைக்குதோ இல்லையோ, அல்லது உழைச்சி சம்பாதிக்கிறது எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பலன் எப்படி இருக்கும்? 4 விதத்தில் இருக்கும். என்னென்ன 4 விதம்? ஒன்று, செய்ததுக்கு சமமான அளவு, செய்ததுக்கு மேலேயே கிடைக்கலாம், செய்ததுக்கு சமது கீழேயும் கிடைக்கலாம், செய்ததுக்கு நேர்மாறாகவும் கிடைக்கலாம். அப்போ பலன் எத்தனை இருக்குது? 4 விதமாக பலன். செயல் எத்தனை இருக்குது? ஒன்று தானே இருக்குது. இப்போது கர்ம வினை எங்கே வேலை செய்யும்? பலனில் கை வைக்குமா, செய்கிறதுல கை வைக்குமா? அப்போ நீங்கள் செயலுக்கு உங்கள் ஃப்ரீ வில் இருக்குதா இல்லையா? இறைவன் உங்கள் ஃப்ரீ வில்லை தடுக்கவே மாட்டார், பலனில் தான் கை வைப்பார். அவருக்கு உங்களை தண்டனை கொடுக்கறதுக்கு செய்யறதுலேயே நீங்கள் தண்டனை கொடுப்பாரா? அப்போ செய்யாமல் நீங்கள் உங்களை செய்ய தூண்டி உங்களை பலனை கொடுப்பாரா? இல்லை. நீங்கள் ஒரு இந்த பலனை நேற்று நல்லா செய்தேன் சார், நேற்று இந்த மாதிரி இப்போ நல்லா வந்தது, நான் தான் செய்தேன், இன்றைக்கி அதே மாதிரி தான் செய்தேன், சரியாக வரலைங்கிறான். அப்போ உங்களுக்கு ஃப்ரீ வில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? பலனை தானே மாறுது. அப்போ என்னன்னு சொல்லுவீங்க? பலனை பார்த்து என் தலைவிதி இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு. அப்போது கர்ம சஞ்சிதமோ பிராரப்தமோ பலனில் தான் தன்னுடைய செயலை காட்டும். செயலில் காட்டுன்னு வச்சுங்க, அப்போ யாருக்குமே ஃப்ரீ வில் இல்லை. அப்போ யாருக்குமே ஃப்ரீ வில் இல்லைனாக்கா கடவுள் எப்படி தண்டிப்பார்? எப்படி தண்டிக்க முடியும்? எப்படி அவர் தண்டனை கொடுக்குறோன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு செய்ய விட்டுட்டு ஃப்ரீ வில் கொடுத்து அப்புறம் தான் தண்டனை கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன ஃப்ரீ வில் கொடுக்குறாரு? தர்ம அதர்மத்தை நீ கண்டுபிடி. தர்மம் செய்தால் இந்த பலன் தருவேன், அதர்மம் செய்தால் இந்த பலன் தருவேன். ஆனால் தர்ம அதர்மத்தை சூஸ் பண்ணுறது ஒன்று தானே. அங்கே கூட தலைவிதியா? உங்களுக்கு அறிவே கிடையாதா? இது தர்மம் அதர்மம்ன்றதை வந்து தலைவிதியாக நிர்ணயிக்குது. எல்லாருக்கும் தர்ம அதர்மம் பொது தானேங்க. திருடுறது அதர்மம்னா அப்போ உங்களை வந்து தலைவிதி வந்து உங்களை திருட வைக்குதா? ஒரு திருடனுக்கு தலைவிதியாக திருட வைக்குது. அப்போனா பிறந்ததுலேயே அவன் திருடனாக இருக்கணும். அப்போ அவனை கேட்குறோம், ஏன்பா திருடுறது வந்து தர்மமா அதர்மமானு? அதர்மம் தான் சார். என்கிட்ட யாராவது திருடுனா அதர்மம் தான் சொல்லுவேன். அப்போ அவனுக்கு தெரியுது இல்லை. அப்போ தெரிஞ்சதுலேயே அவன் சாய்ஸை யூஸ் பண்ணலைல்ல. ஏன் யூஸ் பண்ணல? அப்போ வந்து தெரிந்தே அதர்மத்தை அவன் சூஸ் பண்ணியிருக்கிறான். அது ஃப்ரீ வில்லா இல்லையா சொல்லுங்கள்?
அதர்மம் தர்மம் எதுவும் தெரியலன்னா தான் உங்களுக்கு சாய்ஸே இல்லை. காக்கா கிட்ட வந்து இப்படி எலியை குத்தி குத்தி தின்றியே, இது நியாயமா அப்படின்னுட்டேன். இது தர்ம அதர்மன்னு எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? எனக்கு அது சாய்ஸே இல்லையே. இப்போ சாய்ஸ் இருக்கிற இடத்துல தானே பலன் கொடுக்க முடியும். இப்போ சஞ்சித கர்மம் உங்களை செயலை கட்டுப்படுத்துமா, பலனை கட்டுப்படுத்துமா? உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. கேள்வி நீங்கள் கேட்குறதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் பேசாதீங்க. நான் சொல்கிறதுனுடைய உங்களுக்கு விளங்கும் தன்மை குறைவாக இருக்குது. சொன்னதை புரிஞ்சுங்க. கர்ம வினை செய்வதில் தன்னுடைய விலையை காட்டுமா, செய்த பின் ஏற்படுற விளைவில் காட்டுமான்னு கேட்டேன். நீங்கள் அதையே நீங்கள் புரிஞ்சுக்கல. செயல் விளைவே உங்களுக்கு என்னன்னு தெரியல. செயலும் விளைவுன்னா உங்களுக்கு புரியுதா? தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம், இதுக்குள்ளே நில்லுங்க. கர்ம வினை எங்கே வேலை செய்யும்? தப்பாக சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் கேள்வி கேட்கறது தான் ரைட்டாக இருக்கீங்க, பதிலை நீங்கள் வாங்கிக்கவே இல்லை. சில குடும்பங்களை பார்க்குறப்போ ஒரு 2-3 பேர் பசங்க இருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், என்னதுன்னு சொல்லுங்கள். குடும்பத்தெல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க, செயலை மட்டும் சொல்லுங்கள். அப்போ அது என்ன இது அதிர்ஷ்ட கர்மால வந்து அந்த மாதிரி இருக்குமா, அவங்க அனுபவிக்கணும்னு அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு கர்ம வினையான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். செய்துக்கிறதோ செய்யாத இருக்கிறதோ அவங்களுடைய விருப்பம் தானே. கர்ம வினை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுதா? ஒன்றும் சொல்லலைங்க. ஆனால் அந்த ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் பணம் காசு எல்லாமே வச்சிருக்கிறாங்க, ஆனால் எதுவுமே நடக்காமே இருக்குது. அது என்ன காரணத்தினால? கல்யாணம் பண்ணிட்டாக்கா அது நடந்துடுச்சு, அவங்க நடந்துடுச்சு, இன்ப துன்பம் போயிடுமா? போகாதுங்க, இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னா இருக்கும். அப்புறம் என்ன? நீங்கள் செய்யலாம் செய்யாமல் இருக்க எது ஒன்றா உங்களுக்கு சுதந்திரம். ஆனால் இன்ப துன்பம் கல்யாணம் இருந்தாலும் வரும், கல்யாணம் இல்லாட்டாரும் வரும். இன்ப துன்பங்களை தான் உங்களுடைய கர்ம வினைகள் இன்ப துன்பங்களை தான் தரும். கர்ம வினைங்கிறது எப்படி பிரிக்கிறோம்? நீங்கள் கர்மங்கள் எத்தனையோ கர்மம் இருக்குது. டாக்டருடைய கர்மங்கள் அநேகமாக இருக்குது. டாக்டருக்குள்ளே எத்தனையோ டாக்டருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்மம் ஒரு கர்மம் வேறு இருக்குது. ஸ்கின்னுக்கு மட்டும் பார்க்குறாரு, கண்ணுக்கு மட்டும் பார்க்குறாரு, இவர் எலும்பு மட்டும் பார்க்குறாரு. கர்மங்கள் அநேகமாக இருக்குது. ஆனால் அதனுடைய பலன்கள் எப்படி வரும்? அது எத்த தன்மை இருக்குன்னா பாப புண்ணியங்க 2 போட்டுடலாம் இல்லையா? கர்மங்களை 2ஆக பிரிக்கலாம், பாப கர்மம் புண்ணிய கர்மம். இந்த பாப கர்மம் புண்ணிய கர்மமும் செயலில் தானே நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ விளைவு என்ன ஆச்சு? இந்த கர்மத்துக்கு அதிர்ஷ்டமாக பாப புண்ணியம் உண்டாச்சு. ஏன்னா அது அதிர்ஷ்டமாக இருக்கிறதுனால தான் பாப புண்ணியம்னு பேர். கண்ணுக்கு தெரியல. சரி, பாபத்தினுடைய பலன் எப்படி இருக்கும்? துன்பத்தை கொடுக்கும். புண்ணியத்தினுடைய பலன் என்ன செய்யும்? சரி, அப்போ கர்ம வினை இன்ப துன்பம் தானே தரும், செயலை தடுக்குமா? நீ எதை செய்தாலும் இன்ப துன்பத்தை தவிர்க்க முடியாது. இதை புரிஞ்சுக்குங்க. கல்யாணம் ஆகுதா ஆகலையா, இவங்களுக்கு பிறந்த உடனே குழந்தை இறந்து போச்சு, 15 வருஷங்க தான் குழந்தை பிறகுது, இதெல்லாம் கர்ம வினையில் எதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்? அதெல்லாம் மாற்றிட்டோம்னா உங்களுக்கு இன்ப துன்பம் மாறிடுமா? அதெல்லாம் ஒன்றும் மாற போகிறது இல்லைல்ல. இப்படி புரிஞ்சுக்குங்க. இதனால் வீணாக ஜோசியர்கிட்ட போயிட்டு நமக்கு கல்யாணம் ஏன் ஆகலை, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாமான்னு. கல்யாணம் ஆகலாம், ஆகாமல் இருங்களேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? நான் இப்போ எக்ஸ்ட்ரா இன்பம் வந்துட போதா, இல்லை துன்பம் குறைஞ்சிட போதா? இன்ப துன்பம் கொடுக்கறது மட்டும்தான் பிராரப்தனுடைய வேலை. உங்களுடைய செயலை நீங்கள் மாற்றிக்கிறதுனால, செய்யாமல் விடுறதுனாலையோ செய்வதனாலேயோ அல்லது மாற்றி செய்வதனாலேயோ உங்களுடைய இன்ப துன்பத்தில் தப்பிக்கவே முடியாது. ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குது, இன்ப துன்பத்திலேருந்து. இனிமேல் இன்ப துன்பத்துக்கு உண்டாகக்கூடிய கர்மங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு தர்மத்தை பயன்படுத்துங்க. அது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன். இனிமேல் பாவ புண்ணியத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏற்கனவே இருக்கிற பாவ புண்ணியத்துலேருந்து தப்பிக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் செயலை மாற்றுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இனிமேல் வரக்கூடிய பலனுக்கு மட்டும்தான் தர்மத்துக்கு போகிறீங்க. நீங்கள் நான் தர்மமே செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு பாவம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு, இது வேறு. நீ இப்போ தர்மமாக செய்கிறது அடுத்த பிறவியில் புண்ணியத்துக்காக. இப்போ நீ தர்மம் செய்தும் துன்பமாக இருக்கிறது சென்ற பிறவியில் செய்த பாவத்தினால. இப்போ ஒரு பிறவியில் செய்த பாவம் அந்த பிறவிலே கொடுத்துருச்சுன்னா அதுக்கு திருஷ்ட பலன்னு அர்த்தம். அது இன்னொரு தர்மம் கொடுக்கறதுனால தான் அது அரிஷ்ட பலம்.
மறைஞ்சிருந்து தாக்குது. கொரில்லா வார்ஃபேர். சரி, இப்போ ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு துன்பங்கள் இருக்குது, நிறைய தரித்திரம் இருக்குது. சில பேர் வாழ்க்கையில் குழந்தையிலேருந்தே ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. சரி, 2 பேரும் கூப்பிட்டு உங்கள் இன்ப துன்பங்கள் லிஸ்ட்டு போடுங்கன்னா சமமாக தான் இருக்கும். ஒரு 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 சம்பவம் இன்பமா துன்பமா அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கத்தில் தானே இருக்குது. ஒரு பொருள் அழகா அழகில்லையாங்கிறது உங்களுடைய பார்வையில் தானே இருக்குது. காந்தி கேட்டாங்க, உலகத்திலே அழகான பொம்பளை யாருன்னு? என் ஒய்ஃபுன்னாரு. அவர் அது ஒன்று தான் அழகுன்னு பார்த்தார் அவர். அப்போ மீதி பேரெலாம் எனக்கு அழகாக இல்லைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அழகாகிறது எனக்கு இது தான் தெரியுது. இப்போ பாவம், இப்போ இன்ப துன்பங்கிறது உங்களுடைய சாய்ஸாக இல்லையா? தலையாட்டாதீங்க, உண்மையாக சொல்லுங்கள். நான் ஒன்று தரேன், அது இன்பம்னு சொல்லுவீங்களா துன்பம்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ சொல்கிறேன், எனக்கு சேவை பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? என்னால் தூக்க முடியாத ஒரு சூட் கேஸ் இருக்குது, அது 2 படிக்கட்டேட்டு மேலே வச்சுறீங்களான்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்க? இன்பமாக செய்வீங்களா துன்பம்? இதுவே உங்களுக்கு வேறு ஒருத்தர் வேலை விட்டானா என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு கார் டிரைவர் உள்ளே கொண்டு போய் எடுத்து வை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாரை பார்த்து என்ன கேட்குறீங்க? ஓட்டுறது மட்டும்தான், உங்கள் பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஒரு பையன் அப்படி தான் சொல்லிட்டான், ஏன்டா நீ டிரைவர் விட்டுன்னா, இது மாதிரிலாம் வேலை விடுறாரு சார் அவர் அப்படின்னு. அவனும் ரோஷமாக இருக்கிறான். வெயிட்டு தூக்குறது 2 ஒன்று தான். ஒன்று இன்பங்கிறான், ஒன்று துன்பங்கிறான். ஒன்று பிடிக்குதுங்கிறான், ஒன்று பிடிக்கலைங்கிறான். அப்போது பிடிப்பது பிடிக்காதுங்கிறது செயலில் இல்லை, சம்பவத்தில் இல்லை, சுற்றுச்சூழலில் இல்லை, நாம் எப்படி அதை பார்க்குறோங்கிறதுல இருக்குது. ஒரே செயலை நம்ம ஆனந்தமாகவும் செய்கிறோம், இன்னொன்றில் வெறுப்பாகவும் செய்கிறோம். அது இடத்துக்கு இருக்குது. நான் அமிர்தாந்தமய அந்த ஆசிரமத்துக்கு நான் போனேன். அப்படியே செக்க சவையல் ரோஜாப்பூ மாதிரி வெளிநாட்டு ஆண்களும் பெண்களும் வெள்ளை உடை போட்டுட்ருக்குறாங்க. அவங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய எச்சில் தட்டு அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அமெரிக்காவில் அந்த வேலை செய்திருப்பாங்களா அவங்க ஊரில்? ஆனால் இங்கே ஆனந்தமாக தான் செய்கிறாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, மலையாள பாட்டு, புரிதோ இல்லையோ. அவங்க நான் பார்த்த வெட்ட வெளியில் அந்த டேப்பில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு உடம்பெல்லாம் ஈரமாயிட்டுருது, அந்த வழித்து அந்த சாதத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, அப்படியே கை மாற்றுறாங்க. அது துன்பமாக இல்லையே, ஆனந்தமாக இருக்குது. அப்புறம் டிச்சில் இறங்கி அடப்பை நீக்கணும், ஒரு ஆளை கூப்பிடலான்னு இருக்கோம், அவன் சபிச்சிட்டே வரான். அப்புறம் நமக்குன்னு உலகத்தில் எல்லாம் நிறைய பேர்றாங்க. ஒரு இனத்தை நீங்கள் எப்பொழுதுமே ஒதுக்கி வைத்து இப்படி கீழ்த்தரமான வேலையில் ஈடுபடுறோம், மனிதர் மலத்தை மனிதர் எடுக்கும் காலம் எப்போ போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவனை நீ செய்ய வச்சது தானே தப்புங்கிற, நீ செய்ய. அப்போ மலத்தை எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமில்ல, அதுக்காக ஒரு ஜாதியை நான் ஒதுக்கலை. உன்னால் செய்ய முடியுமா? நீ செய். அது பிடிக்கலைங்கிறதுனால தானே நீ அதை செய்ய வேண்டாங்கிற. அப்போ ஒரு பொருள் எனக்கு சுகம் இல்லையா, இன்பமா துன்பமாங்கிறது அதனுடைய பலனில் இல்லை, நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தாரு. இப்போ சந்நியாசமோ அல்லது ஞானமோ வந்துட்டா அவனுக்கு இன்ப துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அதுன்னா என்ன அர்த்தம்? அவர் ஜாலியாக இருப்பார், அவருக்கு இன்பமே வராது துன்பமே வராது இருப்பார். இல்லை, இன்ப துன்பம் வர சமமாக பார்ப்பார், அவ்வளவுதான். இதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம். இப்போ எப்போவுமே சஞ்சிதத்தையும் பிராரப்தத்தையும் குடும்பத்தில் நடக்கிற இந்த குழந்தை பிறக்கிறது, மென்டலி ரிட்டார்டட் சைல்டு பிறகுது, கல்யாணம் ஆகாது, ஒருத்தர் செல்வந்தன் ஆகுது, இதெல்லாம் தலைவிதியை போட்டு குழப்பாதீங்க. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா எப்பேற்பட்ட பிராரப்தத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, சாரி நீ ஞானி, நான் இப்போ உன்னுடைய பாடியை கொண்டு போய் வேறு இடத்துல போட்டுற போகிறேன்ட்டு ஒரு சரியான குடிக்காரங்கள் இருக்கின்ற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு துன்பம் ஆகிடுமா? ஆகாது. ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தானே. அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் எனக்கு இன்பம் இதெல்லாம் துன்பங்கிறான். ஞானம் வந்த பிறகு அவனுக்கு துன்பம் இன்பம் எல்லாம் இருக்குது. எங்கே போட்டால் என்ன, எந்த உடம்பு கொடுத்தா என்ன. நல்ல நடிகன் ஆகிட்ட பிறகு, சிறந்த நடிகன் பேர் வந்த பிறகு அவன் என்ன இப்படி ஒரே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக கொடுக்குறீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி வேஷம் கொடுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கும்போது
நான் அது ஒத்துக்கிட்டது காரணமே அது ரொம்ப ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், இருந்தாலும் நான் வேணும்னு தான் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. என்னங்க நீங்கள் உங்களுடைய இமேஜும் இப்போ ஸ்பாயில் ஆகிடுமே, நீங்கள் இப்படி ஒரு ரோல் எடுத்துருக்கலாமான்னு. இல்லைங்க எனக்கு பிடிச்சிருக்குதுங்கிறாங்க. பாருங்கள், நான் பாசிட்டிவ் ரோல் தான் எடுப்பேன், நெகட்டிவ் ரோல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆட்டிடியூட் மாறிடுச்சே. எந்த ரோல்லாம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தோம்னா 9 ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எத்தனை பாசிட்டிவ் ரோல் நெகட்டிவ் ரோல் நவராத்திரியில் அவன் எத்தனையுமே சமமாக தான் நடித்தார். அவர் ஒரு ரோலில் அதிகமாக நடித்தாரா, ஒரு ரோலில் ரொம்ப மோசமாக நடித்தாரா? ஹீ டுக் எவ்ரிதிங் ஈக்குவல். அந்த சம பாவனை, சமத்துவ நோக்கு, அதுதான் கர்மயோகங்கிறார். சரிங்க. கேள்வி கேட்க கேள்வி இல்லை, இது கேள்வி இல்லை. இது கேள்வி கேட்கறது ஒரு பெரிய சமாதானமாக நான் நினச்சிக்கிறேன். ஏதோ அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் எதிர் கேள்வி நீங்கள் கேட்கும்போது நம்மளுக்கே ஃபங்க் ஆகிடுது சாமி. அது எப்படி பதில் வரும் சொல்லுங்க. பதில் வராது. ஆமாம், அப்போ தான் நல்லா புரியும். நீங்கள் அதை வந்து நான் இந்த சொற்பொழி மாதிரியே அந்த உபன்யாசம் மாதிரி சொல்லுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதை விட்டு டக்குன்னு கேள்வி கேட்டால் டக்குன்னு நம்மளுக்கு அது என்ன நினச்சிட்டு அது டக்குன்னு மறந்து போயிடும், ஃபங்க் ஆகிடும். அதுதான் இப்போ தெளிவாயிடுச்சா? அப்போ முளைக்கு இருந்தேன்னா அது இன்னும் கூட தெரியாது. அடுத்த வாரங்கள் இதே கேள்வி கேட்பீங்க, வாழ்நாள் முழுக்க கேட்பீங்க. இப்போ சுட்டு போட்டாலும் கர்ம வினை எங்கே வேலை செய்யும்? செயலிலா பலனிலா? செயல் வந்து நமக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி பதில். ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். கர்ம வினைகள் பலனை செய்வதில் தருமா, பலனில் தருமா? பார்த்தீங்களா? இப்போ இவர் எப்படி தான் சொல்லி கொடுக்குறது? அவங்க வீட்டுக்கு போய் ப்ராசஸ் பண்ணுவார் சாமி. நீங்கள் விடுங்க, கண்டிப்பாக அவர் வந்து விதிவியாசம் பண்ணி தீர்வார். ஒரு டீச்சர் எப்படி டீச் பண்ணணும்னு அவங்க ஸ்டூடெண்ட் பார்த்தா அந்த கண்டுபிடிப்பார். உங்களுக்கு வேறு மாதிரி பதில் சொல்ல, இவருக்கு வேறு மாதிரி பதில் சொல்ல. இவ்வளோ சொல்லியுமே பலனில்லை. எனக்காக சொல்கிறீங்களா, நீங்கள் புரிஞ்சுட்டு சொல்கிறீங்களா? இது வீடியோ மறுபடியும் பாருங்கள். சரி, வேறு கேள்வி பார்க்கலாம். பயந்துக்காதீங்க, சும்மா அப்படி தான் வேடிக்கை பண்ணுவேன். இது மாதிரி கேள்வியில் தொடர்ந்து இப்படி நிரம்ப பேர் என்னோட கூப்பினோம் அங்கே கனடாவில். அவை வந்து அத்வைதத்துக்குள்ள வேற இல்லை, எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தான். பட் அவையோட கஷ்டத்தின் நிமித்தம் வந்து கூப்பினோம். இப்படி நான் அவங்கள்ட்ட படிக்கிறதா தெரிஞ்சு என்னட்டேன்னு ஏதாவது எங்களுக்கு பதில் கிடைச்சிடுவான்னு ஒரு நம்பிக்கையில் கூப்பினோம். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் தொடங்குவேன். இப்படி ஆகாமிய கர்மம், பிராரத்த கர்மம், சங்கீதம் அப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி வந்து அவைகளை இப்போது இந்த ஐயா வந்து உங்களோட இருக்கிறதால ஈஸ்கோனும் டூர் நிதியாசனம் திருப்பி வருவார் நாளைக்கு கேட்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி செகண்ட் இயரில் விட்டுட்டு அடுத்த போக முடியாது. ஏனென்றால் இவ்வளவு இருக்குது, இதன்படி தான் நடக்குது, உனக்கு ஃப்ரீவில் இருக்குது, ஸோ நீ சூஸ் பண்ணு என்ன செய்ய போகிறேன்னு, அதன்படி உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு போக முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். யூஸ்வலி நான் என்ன செய்வேன்டா, உங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா சொல்கிற சரியா இல்லையான்னு சொல்லுங்க. நான் என்ன செய்வேன்டா, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவேன், கர்ம யோகத்துக்கு. ஸோ நான் உனக்கு தெரியுது உன்னோட செயல் தான் உனக்கு உனது செயலுக்கு உனக்கு ஃப்ரீவில் இருக்குது, பட் இந்த பலனுக்கு உனக்கு ஃப்ரீவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் அதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்டா, தேர்ஸ் another thing called கர்ம யோகம். பகவான் சொல்லியிருக்கார், இந்த ஃப்ரீவில்லை நீ யூஸ் பண்ண தொடங்கும்போது இந்த கர்ம யோகம் என்றால் உனக்கு என்னென்னு தெரிய வேணும். அது வந்து நீ வந்து செயலை திங்க் பண்ணி தர்ம அதர்ம அடிப்படையில் சூஸ் பண்ணு. ஃப்ரீவில்லில் ஓகே இதை செய்த அதர்மம், இதை செய்த அதர்மம் வந்து சூஸ் பண்ணி போட்டு அதில் உங்கள் ஃப்ரீவில்லை வை, அந்த கர்ம யோகம் வச்சுட்டு பிறகும் நான் இப்படி செஞ்சால் இப்படித்தான் வர வேணும் என்று திங்க் பண்ணாமல் நான் இதை பகவானுக்கு செய்கிறேன். அதால் பகவான் என்ன கொடுப்பானோ அதை நான் சந்தோஷமாக திருப்பி வாங்குகிறேன். அப்படியே அது ஒரு அபியாசம் பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு இந்த கேள்விகள் எல்லாம் மறைஞ்சு போய் இந்த மனம் தூய்மையாகும். இந்த தூய்மை ஆகும்போது அடுத்த கட்டத்துக்கு நீ போகாய். அடுத்த கட்டத்துக்கு நீ போகும்போது இந்த பிராரத்த கர்மம், சங்கீத கர்மம், ஆகாமிய கர்மம் எல்லாம் இல்லாமல் நித்தியாவாக போயிட்டு அது வந்து உனக்கு திங்க் பண்ண மாட்டார்.
இப்போ நீ எங்கே நிற்கிறாய்? கர்ம யோகத்தில் நிற்கிறாய். இப்போ நீ பகவானுக்காண்டி செய்கிற அனைத்தையும் செய்வாய். பகவானுக்கு நீ போய் தீமை செய்வியா? அப்போ நன்மையைத்தான் நீ செய்வாய். அப்படி செய்யும்போது இந்த மனம் தூய்மையாகும்போது நீ அடுத்த ஒவ்வொரு படிநிலைகள் அடுத்த படிக்கு போகும்போது தென் இந்த கவலைகள் குடும்பத்தில் இங்கே அடிக்கிறான் பிடிக்கிறான் குத்துறான் எல்லாம் முடிஞ்சு ரெடி ஃபார் த அதர் லெவல் என்று சொல்லி அந்த லெவலுக்கு தயாராகுங்க. இது வரைக்கும் தான் எனக்கு சொல்ல முடியும். அது தயாராகிறியோ இல்லையோன்றது உன்னோட ஃப்ரீ வில் யூ டிசைட்னு சொல்லி ஐ ஃபினிஷ் தேர். அது அப்படி செய்கிறது சரியா? அதுதான் நான் த வே அல்லது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அப்படி நான் சொல்ல வேணும். உங்களுடைய நோக்கம் வந்து மன தூய்மையை உண்டாக்கணும். மன தூய்மைக்காக தான் நம்மளுடைய கர்மங்களெல்லாம் இருக்குது. மன தூய்மை தராத கர்மங்களை விட்டுட்டு மன தூய்மை தருகின்ற கர்மத்தை செய்வோம். கர்மத்தை நம்ம துறக்க வேண்டாம். மன தூய்மைக்காக ஒரு கர்மத்தை செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு கர்மெல்லாம் எதுக்காக வரும்? அது இல்லாத கர்மங்கள்லாம். மன தூய்மைக்கு தராத கர்மம் எப்படியா இருக்கும்? அது இன்பம் தருவதாக இருக்கும். ஒருத்தனுடைய ப்ளஷர் இன்டெலிஜென்ஸுக்காக தன் சுயலாபத்திற்காக தன் இன்பத்திற்காக செய்கிற கர்மங்களெல்லாம் நம்ம கர்மயோகத்தில் போட முடியாது. அது பேர் காமிய கர்மம்னு பேர். காமிய கர்மம்லாம் எப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஆசையினால் உண்டாகுது. அந்த ஆசை இன்பம் தருவங்கிறதுனால உண்டாகுது, சுகம் தருவங்கிறதுனால உண்டாகுது. அதனால் அது காமிய கர்மம். அது கர்மம் ஆகிடும். அப்போ கர்ம யோகம்னா நிஷ்காமிய கர்மம் ஆகிடும். அப்போ பலன் மீது ஒரு ஆசையோ அது மேலே ஒரு பற்றோ இல்லாமல் செய்கிறோம். அப்போ நல்லதாக தானே இருக்கும் அது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? கர்மத்தில் நீங்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. அதன் பலனில் இருக்கக்கூடிய ஆட்டிடியூடை தான் நம்ம மாற்றுறோம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரி, எந்த ஆட்டிடியூடுக்காக நம்ம அந்த பலனை செய்கிறோம் கர்மம் செய்கிறோம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது உங்கள் மெத்தட் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது கரெக்டானது. இதுதான் பகவானே டீச் பண்ணுறார். அவருடைய ஸ்டைல் அது. அதை அப்படியே நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரு குழந்தைக்கு மன தூய்மை அடைவாய். மன தூய்மை வந்த பிறகு ஞானம் பிறக்கும். அப்போ இந்த கேள்வியெல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ இது என்னுடைய பிறவி குணமா, நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு இன்னும் கர்மங்கள் என்னென்ன இருக்குது, அடுத்து என்னுடைய சனி கோள் எங்கே போக போகுது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு வருத்தப்பட்டுருக்குறோம். அதனால் நம்ம இன்ப துன்பத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. எந்த விதத்திலும் இன்ப துன்பம் நிகழ்வதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அது பிராரப்தம் கொடுக்கும். ஆனால் அதை நீ இன்பமாகவும் துன்பமாகவும் எப்படி எடுத்துக்க போகிறங்கிறது உன்னுடைய சாய்ஸ். அது உன்னுடைய தன்மையில் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தோம்னா இனிமேல் இன்பம் துன்பம் கர்மங்களும் குறைஞ்சி போயிடும். கர்மம் செய்த பிறகு தானே பலனில் வரும். நீ கர்மத்தையே நீ இறைவனுக்கு செய்யும்போது பலன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு பலனை தியாகம் பண்ணிட்டு தானே வரீங்க. அப்போ இன்ப துன்பமே வராதில்லை. பலனை நோக்கி இருந்தால் தான் இன்ப துன்பம் வரும். பலன் எனக்கு வேண்டாம், செய்வதே எனக்கு பலன் அப்படின்னும்போது உங்களுக்கு இன்ப துன்பங்களை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிடுறீங்க. உங்களை தாக்கவே தாக்காது. உங்கள் மனோநிலை அப்படி மாறிடுது. இதை தான் அவர் சித்த சுத்திங்கிறார். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு நாம் சரியாக புரிய வைக்கணும்னா ஈஸ்வரார்ப்பணம்னா அவங்களுக்கு முதல்ல ஈஸ்வரன் மேலே நம்பிக்கை வரணும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு அது அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செய்கிறதா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் குருநாதர் உனக்கு பிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்தவர் இருந்தாங்க, அவங்கள மாடலாக வச்சுக்க. அவருக்கு செய்கிறதா நீ பாவனை பண்ணிக்க. அவருக்கு இதெல்லாம் செய்வியா? செய்ய மாட்டேங்க. அப்போ நீ செய்யாத. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்கு செய்கிறோங்கிறத பொறுத்து அது மாறுது. இப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க நம்ம செய்யல கர்மங்கள்லாம் உயர்ந்ததாக தான் இருக்கும். தாழ்ந்த கர்மத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு விதமாக நம்ம சொல்லலாம். அப்போ ஈஸ்வரனுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டு அம்மாவை கொண்டு போய் வச்சிடலாம், அப்பாவை கொண்டு போய் வச்சிடலாம், அவனோட ஆசானாக வச்சிடலாம். இப்போ இதுவும் இல்லை, எனக்கு அது கூட அவனுக்கு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு சின்ன வயசு, அவனுக்கு யாருமே மாடல்னு இல்லை இல்லைங்க. அப்போது கடைசியாக இன்னொரு மெத்தட் இருக்குது. எதை செய்தாலுமே அது நன்மை தருவதாக இருந்தால் நீ செய். எதை செய்தாலுமே அது இன்பம் மட்டும் தருவதாக இருந்தால் அது நீ செய்யாதே. இன்பத்துக்காக செய்கிறது எல்லாமே காமிய கர்மம் ஆகிடும். ஏன் அப்படி செய்ய வேண்டாங்கிறீங்கன்னா, அப்போ இன்பத்துக்காக அப்போ கர்மத்தில் நான் இன்பம் தருவது நன்மை தருவது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ இன்பம் தருவது நன்மை தருவதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம்.
மனிதன்கிட்ட துன்பங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா அவன் வரிசையாக சொல்கிறான். இப்போ சொல்கிறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பொருள் துன்பம் தந்துதான்னா இல்லை, இன்பமாக தான் இருந்ததுன்னா. துன்பம்னு ஒரு பொருளை யாரும் அடையிறதே கிடையாது. எது இன்பமாக இருந்தால் அதுதான் துன்பம் தரும். துன்பம்னு ஒரு பொருள் இல்லை, அது யாரும் அணுகவே மாட்டாங்க. துன்பம்னு தெரிஞ்சே ஒரு பொருளை யாரும் எடுப்பாங்களா? அது இன்பமாக தன் முகத்தை காட்டும். துன்பத்துக்கு ஒரு முகம் இன்பம், ஆனால் கட்டாயம் அது வந்து துன்பங்கிற ஒரு பின் பகுதியோடு தான் இருக்குது. எல்லா துன்பங்களுமே இன்பத்திலிருந்து பிறந்தது தான். இன்பம் தான் துன்பம் தருது. நல்லது எப்பொழுதுமே இன்பம் தராவிட்டாலும் துன்பம் தந்ததில்லை. இன்பம் தராமல் இருக்கிறதுனால நல்லது நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நல்லது, ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை, இன்பம் தரலன்னு. ஆனால் அவனுக்கு தெரியல, நாளாக நாளாக அந்த நல்லது இன்பம் தர ஆரம்பிச்சிடும். அந்த இன்பம் என்றைக்கு துன்பம் இல்லாததாக இருக்கும், துன்பம் கலப்பற்ற ஒரு இன்பமாக இருக்கும். எது நல்லது. அப்போ நல்லதை உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், செயல் வாய்ப்புகள், கர்ம வாய்ப்புகள், அதில் என்ன சாய்ஸ்னா இன்பம் தருவதா நன்மை தருவதான்னு பாரு. கடவுளும் வேண்டாம், குருவும் வேண்டாம், ஈஸ்வரார்ப்பணம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ நினச்சி பார், இப்போ இந்த நிமிஷம் நீ என்ன செய்யணும் அப்படின்னு பார். இப்போ மணினாச்சு 6 ஆச்சு. ஸ்கூலுன்ட்டு வந்த கை காலெலாம் கழுவிட்டேன், டிஃபனை சாப்பிட்டுட்டேன், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? படிக்கணுமா? அப்போ அவனுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று உட்காந்து பாடத்தை படிக்கலாம், இன்னொன்று செல்ஃபோனில் ஏதாவது விளையாடலாம், இல்லை யாராவது கூப்பிட்டு பேசலாம். இப்போ இருக்கிற பசங்க உதாரணம். இப்போ அதை நான் கேட்குறேன், இந்த 2த்தில் எது நன்மை எது இன்பம்? கரெக்டாக சொல்லிடுவான்ல. படிக்கிறது இன்பம் கிடையாது, ஆனால் நன்மை. இது செல்ஃபோன் பார்க்குறது இன்பம். அது எப்படி இருந்தாலும் இப்போதுக்கு இன்பமாக தெரியும், ஆனால் கடைசியில் அது துன்பத்தில் தான் கொடுக்கும். ஏன்னா நாளைக்கு பரீட்சையில் மார்க்கு போயிடும், படிக்கிற நேரம் குறைஞ்சி போயிடும். இப்போ அந்த சாய்ஸ் அவனுக்கு கண்டுபிடிக்கலாம்ல, அதை நீங்கள் வந்து கொடுங்க. உங்ககிட்ட எல்லா ஃப்ரீயும் சாய்ஸும் கொடுத்துட்டேன். எது இன்பம் தரும் எது நன்மை தருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் உனக்கு தெரியும். நீ இதை செய்துக்க. இப்போ சாப்பிட்ற பொருள் இருந்தால் கூட நன்மை தருவது எது இன்பம் தருவதுன்னு பாருங்கள். ஒரு சில பொருள் நன்மையும் தரும் இன்பமும் தரும்னா தாராளமாக சாப்பிடுங்க. அந்த பானம் வந்து இன்பமாகவும் இருக்குது, ஆனால் உடம்புக்கு ஊட்டமும் தருது, அதை நீங்கள் சாப்பிடுங்க. சில பான்பு இன்பம் மட்டும் தரும், உடம்புக்கு கெடுதி தரும்னா அதை விட்டுருங்க. அப்போ போகத்திலும் நல்லது, கர்மத்திலும் நல்லது. போகத்திலும் இன்பம் வேண்டாம், கர்மத்திலும் இன்பம் வேண்டாம். இப்போ ராகத்வேஷம் அடிபட்டு போயிடுது பாருங்கள். இப்போ நல்லது தானே செய்கிறான் அவன். அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், பழிவாங்கப்பட்ட உணர்ச்சி இல்லாமல் இருப்பான் இல்லையா? அவன் நல்லது செய்யணுக்கு எப்போ குற்ற உணர்ச்சி வரும்? ஐயோ இப்படி செய்துட்டமேன்ற குற்றம் வருமா? அவன் நல்லதே பண்ணிகிட்ருக்கிறான். அவனுக்கு பழி வாங்கினவங்க யாராவது பழி வாங்குவாங்களா? வரவே வராது. இன்பத்துக்கு போனோம்னா தான் போட்டி இருக்குது. நீ எது இன்பப்பட்ட பொருளோ அது இன்னொருத்தவங்க இன்பம் தரும். நன்மை தர பொருள் இன்னொருத்தவங்க போட்டியாக வந்தால் உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் படிக்க போகிறேன்டா, நீ படிக்க போகிறேன்னா உனக்கு போட்டியா? ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீ இப்போ இது ஒன்று விளையாட போகிறேன், ஒன்று பயன்படுத்த போகிறேன்னா அவனுக்கு அது தேவைப்படுது. அப்போ சண்டை வரும். ஒரே பொம்மைக்கு 2 குழந்தைங்க அடிச்சுக்கும். ஆனால் 2 பேரும் படிக்க வச்சுடுங்க, 2 அமைதியாக படிச்சுட்டு இருக்கும். இன்பம்னு வந்தால் போட்டி, இன்பம்னு வந்தால் அந்த போட்டினால் துன்பம், தோல்வி. ஆனால் நல்லதுன்னு வந்துச்சுன்னா எத்தனை பேர் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு போட்டியே கிடையாது. போட்டி பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க. அப்போ நல்லதுங்கிறது என்னன்னு பாருங்கள். இன்பம் தருவதை விட்டு நல்லதே தருவதை கண்டுபிடிக்கிறதுக்கு புத்தி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். அந்த புத்தி கூட இல்லாமலாம் பிறந்திருக்காங்க. ஒருத்தனுக்கு எது நல்லது தெரியும், எது இன்பம் தரும்னு தெரியாதா? மா அது இன்பமும் தருது, எனக்கு நல்லதும் தருதுமா, நான் தாராளமாக செய்டா. நல்லதை முன்னாடி வை, இன்பத்தை பின்னாடி போடு. இன்பம் பின்னாடி நல்லது தரணும்னு நீ நினைக்காத. கட்டாயம் அதனுடைய பின்பகுதி துன்பம் தான். குழந்தைங்கள்கிட்ட அந்த சாய்ஸை கொடுத்துருங்களேன். இதை கண்டுபிடிக்கிற புத்தி அவன் வளர்த்த கொடுத்தானே. இப்போ ஒரு சாய்ஸை கொடுங்க. அவங்களுக்கு நம்ம இன்பம் தரதையே நம்ம கொடுத்து பழகிட்டோம். அவன் வேண்டான்னு சொன்ன உடனே நம்ம அவனுக்கு கொடுக்கறதில்ல. அவனுக்கு சட்னி ஒத்துக்காது, அவனுக்கு அதம் பிடிக்குமா மாட்டான், சின்னவனுக்கு இது பிடிக்கும். அப்படி இப்படியே நம்ம கொடுத்து பார்க்கும்போது இன்பத்தையே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நல்லதுன்னு அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. அவனை அப்போ சின்ன வயசுலேருந்தே அவனை வளர்க்கணும் இல்லையா? நமக்கு இப்போ அப்போல்லாம் சின்ன வயசில்
விளக்கெண்ணையே கொடுத்துருக்குறாங்க வாயில், ஓடிடுவோம் தப்பிச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க விட்டோம்னா அந்த இடமே இருக்க மாட்டோம். அப்புறம் நல்லதுன்னு இப்போ தெரியுதில்ல, நம்ம குழந்தைகள் அதே தான் செய்கிறோம். இப்போ இன்பத்தை நாடி நம்ம வந்து நன்மையை வந்து விடுறோம். இப்படி பழகிடுங்க. இப்போ இன்பத்துக்கு பேர் பிரேயஸ், நல்லதுக்கு பேர் ஸ்ரேயஸ். எவனோ ஒருத்தன் நல்லதே நாடி வாழறானோ அவனுக்கு பேர் சாது அப்படின்னு பேர். ரொம்ப சாது அப்படின்னா கோபம் வராதவன் இல்லை, இன்னோசென்ட் இல்லை, எப்பொழுதுமே நல்லதையே செய்கிறவன். தனக்கும் நல்லது செய்கிறான், மற்றவங்களுக்கு நல்லதே செய்கிறான். மற்றவங்க நல்லது செய்து தனக்கு துன்பம் தரக்கூடாதது செய்ய மாட்டான். தனக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அப்போ இன்பம் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்பமே வேண்டாங்கிறீங்களா அப்படின்னு. எல்லா நல்லதும் இன்பம் தரக்கூடியது தான். அது உடனடியாக தெரியாது, அது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். இப்போ நீங்களும் அதை மாதிரி பழக்கி படுத்துங்க, நம்மளும் அதை மாதிரி பழகிக்குவோம். ஆரம்பத்தில் நல்லது வந்து கசக்கும், ஆனால் நாளாக நாளாக இனிக்கும். ஆரம்பத்தில் இன்பம் இனிக்கும், ஆனால் நாளாக நாளாக அது துன்பத்தில் நமக்கு தோழ விடும். இந்திரிய சோகம் உண்டாகும், இந்திரியங்களாக பலவீனமாயிடும். அப்புறம் அது சலிப்பு தரும். அப்புறம் மாற்றுக்கு போக வேண்டியிருக்கும். வேறு இன்பம்ல இன்னொரு இன்பம் அது போகும்போது இன்னும் மோசமான இன்பமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இன்ப ரசம் ஒரு சின்ன போதைக்கு அடிமமாயிட்டுனா இன்னும் அதை விட ஸ்ட்ராங்கான போதை, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான போதைக்கு தான் போவாங்க. அப்புறம் மீள்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நல்லது போயிட்டோம்னா நல்லது, இன்னொரு நல்லது அப்படின்னு தான் வளரும். அதில் விதையிலே நம்ம வந்து நல்லது கொண்டு போய் விடணும். மோர், வேறு ஏதாவது ஒரு குளிர்பானம், கார்பனேட்டட் ட்ரிங்க் சுருன்னு இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பானம், வெறும் தண்ணி. இப்போ வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க எதிரான. எல்லார் கையும் எங்கே போகுமோ அது நடுவில் இருக்கிறது தான் போகும். மோறதுக்கு தான் போவாங்க. தண்ணியாவது குடிச்சது இது வேண்டாம்பா. ஆனால் அது பழக்கணும். அப்போ அதை ஓவர் கம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்பத்துன்பத்துலேருந்து ஓவர் கம் ஆகிறான். மனசு அப்புறம் நல்லது நாட ஆரம்பிச்சிடுது. இப்போ இது ஒரு பழக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னால் மற்ற எல்லாத்துலேயுமே அந்த நல்லது நாடுற பழக்கம் இருக்கும். நம்ம அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு இதை வந்து செய்து தான் பார்ப்போம் அப்படின்னு முயற்சி தான் பார்ப்போம். நிறைய பேர் வந்து வாய்ப்பு கொடுத்தா அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. பேசுங்கன்னா பேச மாட்டாங்க, பாடுனா பாட மாட்டேங்கிறாங்க, வரையினா வரைய மாட்டேங்கிறாங்க, இதை செய்யுங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அது ஏன் அதை வந்து தப்பிச்சு போகிறாங்க, ஏன் அந்த துணிச்சலை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்பமே நாடுறாங்க. ஏன் இன்பம் என்ன, எங்களுக்கு அவமானம் வந்துடுமோ, நம்ம இதை செய்துட்டா எல்லாம் இப்படி பாடுறானே, மோசமாக பாடுறானே, இந்த வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு ஒரு கூச்சம். சபையில் வந்து இப்படி போய் செய்துருமோன்ட்டு. அப்புறம் வாய்ப்பு எப்போ தான் கிடைக்கும் உனக்கு? உன்னுடைய திறமையை எப்போ தான் கொண்டு வர போகிற? எப்போ தான் நல்லது வரப்போகிற? இப்போ உங்களுக்கு சுகம் வரக்கூடியது, இன்பம் தரக்கூடியதே வச்சுட்டு இருந்தோம்னா நீ குன்றி போயிடுவே. இதை நம்ம கொண்டு தரமாக அது கர்மயோகமாக மாறும். இது இன்னொரு விதமான ஒரு விளக்கம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ரேயஸ் அண்ட் பிரேயஸ். மோஸ்ட் ஆஃப் த மக்கள் கனடாவில் ஐ டோன்ட் நோ இங்கே எப்படி இருக்கு ஷார்ட்கட் ஆத்மஞானம் அப்படின்னா ஷார்ட்கட் லைக் they meet me I had to tell them quickly how to get moksha. ஆனால் அதை விட அடுத்த டாபிக் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்துல எப்படி வெளியே வரும் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அண்ட் தென் பார்க்கவே தெரியும் அவை கேட்க மாட்டேன் என்ன சொல்லுவார். இந்த ஆத்ம ஞானம் அதிகாரிக்கு மட்டும்தான். எனக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, எனக்கு ஆத்ம ஞானம் கொடுங்கனாக்கா அவனுக்கு லோன் வாங்கி கொடுக்குற ஐடியா தான் கொடுக்கணும். அவனுக்கு ஆத்மா சுட்டாலும் வராது. இங்கே வந்து துன்பத்தை நீக்கிறதோ நோயை நீக்கிறதுக்கோ இல்லை, அதிகாரியாக இருக்கணுக்கு மட்டும்தான் ஆத்ம ஞானம். இது வந்து ஒரு புகலிடம், தப்பிச்சு ஓடுறதுக்கு, கவலையை மறக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் 2 நாள் கவலை இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக இது டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்குற இடம் இல்லை. இந்த நர்சிங் ஹோமும் கிடையாது. அதிகாரிக்கு தாங்க. தயவுசெய்து அதிகாரிக்காக மட்டும் பேசுங்க, மற்றவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க, பாவம் பார்க்காதீங்க. இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் வந்து ஆத்ம ஞானத்துக்கு சம்மந்தப்பட்டதா? ஏன்னா இது நல்ல அருமையான சப்ஜெக்ட். இது இந்த மாதிரி வயசில் தான் நாங்கள் கேட்டு நாம் திரும்புகிறோம். ஆனால் இதே வந்து ஒரு பாடப்புத்தகத்தில் வச்சுக்கிட்டோன்னா சைல்ட்ஹுட்டில் இருந்த இந்த எண்ணங்கள் வந்து அப்படியே வந்து நல்லா வந்துடும். அந்த மாதிரியே வந்து இருக்க மாட்டேங்குது. நிறைய சொல்லியிருக்காங்க. அவை அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம்,
ஈக்கே சொல்லி கொடுத்துட்றாங்க. இல்லை அது ஆல்ஃபபெட்டும் தெரிஞ்சுக்குது. மனப்பாட பகுதி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மனசில் படுற மாதிரி சொல்கிறது இல்லையே. அது மாதிரி இப்போ நீங்கள் நம்மளுக்கு மனசு படுற மாதிரி சொல்கிறீங்க. அது மாதிரி மனசுக்கு படுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஒரு வகுப்பே வச்சு சொன்னால் சைல்டுஹுட்லேருந்து எவ்வளோ பிரமாதமாக நம்ம வந்து இது நல்லதுன்னு நம்ம சொல்கிறத விட அவங்க வாயில் இது நல்லதுன்னு சொல்ல வச்சோம்னா நல்லது. இப்போ 30 குழந்தைங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுப்பா இப்படி செய்யுங்கன்னாக்கா அவங்க வந்து தலையாட்டிட்டு போகணும். இந்த போர் இந்த மாரல் கிளாஸ் வந்துட்டாருன்னா இவர் எந்நேரமாக இது ஒப்பாரி வச்சுருவார். இப்போ வந்து அவன் ஒருத்தன் செய்ததே கூப்பிட்டு நல்லதை ஒன்று காமிச்சு இவன் செல்லது நல்லதா எல்லாம் கை தட்டுங்க நல்லதாக இருந்தாக்கா அப்படின்னு சொன்னால் எல்லாம் கை தட்டுவாங்க. அப்போ செய்தவனுக்கு எப்படி இருக்கும்? ரிவார்டு கிடைக்கும். நமக்கும் அது மாதிரி நிறுத்தி நம்ம வாத்தியார் நிற்க வச்சு கைத்தட்டு வாங்கி கொடுப்பாரான்ட்டு மற்றவனுக்கும் அவனுக்கு கிடைக்குமில்ல. அப்போ அவன் அக்னாலஜி பண்ணுறான்ல நல்லது எதுன்னு. அவன் நல்லதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிதில்லை. இப்படி தானே சொல்லித்தரமே. நல்லதுலாம் லிஸ்ட்டு போட்டு இதில் கடைபிடிங்கன்னா யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. நம்ம ரிவார்டும் கொடுக்கணும், பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும். ரிவார்ட் பனிஷ்மெண்ட்டில் தான் நம்ம டீச்சிங்கே ஆரம்பிச்சுது. இப்போலாம் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியும். எப்போ கொடுக்கும் தெரியுங்களா? அவனை தண்டிக்கிறதுலோ துன்புறுத்தலையோ இல்லை, மனசை தான் திருத்தணும். சிறைச்சாலைகள் மனசை திருத்தலை, அவன் உடம்பை தான் திருத்த பார்க்குறாங்க. அவன் மனசை திருந்தறதுக்கு சிறைச்சாலை உதவுமா? நமக்கு இங்கே வந்து நான் நினச்ச என்னுடைய டீச்சிங் லைஃப்பில் பனிஷ்மெண்ட்டுங்கிறத நான் வந்து கடுமையான வார்த்தையில் திட்டியோ அவங்கள துன்புறுத்தும்படியோ மனசை புண்படுத்துமானோ செய்ய மாட்டேன். ஒன்று தான் சொல்லுவேன், என்னுடைய அன்பு ஒன்று கிடையாதுன்றது. ஐ கேனாட் லவ் யூ. அவனை பார்க்க மாட்டேன். நான் எல்லாரும் பார்த்து பேசுவேன், வாத்தியார் என்னை ஒரு முறையாக பார்க்க மாட்டாரா அப்படின்னு அவன் ஏங்குவான். ஒரு நாள் அவன் கண்ணை அப்படி பார்த்துட்டுன்னு வச்சுங்க, அவ்வளோ சந்தோஷம் வரும். அவன் கண்ணில் தண்ணி கூட வரும், மன்னிச்சிட்டார் அப்படின்னு. இப்படி தான் திருத்துவேன் நான். நம்ம குழந்தைங்கக்கிட்ட அம்மா என் மேலே உனக்கு முத்தம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு வருவான். கண்டிக்கிறோம், நம்ம திட்டுறோம், இன்னொருத்தர உதாரணம் பண்ணுறான், அவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட்டுட்டு ரிவார்டை நீங்கள் குறைங்க, அதுவே பெரிய பனிஷ்மெண்ட். அப்புறம் ஸ்ரேயஸ் பிரேயஸுங்கிறது வந்து ஆத்ம ஞானத்துக்கு உதவுமான்னு அதிகாரி ஆக்கி தருது. அதுதான் எப்போ அவன் நல்லது நாடுறானோ அவன் சமாதானத்துக்கு வந்துடுறான். மன அடக்கம் இருந்தால் தான் நல்லது தேர்ந்தெடுக்க முடியும். புலனடக்கம் இருந்தால் தான் இன்பத்திலேருந்து தவிர்க்க முடியும். இப்போ புலனடக்கமும் மன அடக்கமும் தானே சமதமம். அது ரெண்டுமே இங்கே ஸ்ரேயஸ் பிரேயஸனுடைய டிஸ்டிங்ஷனில் தானே இருக்குது. அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அதை செய்த பிறகு கிடைக்கிற ஒரு பலனையும் அவன் அனுபவிச்சிட்டான்னா வேல்யூனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியுது. தயானந்த சரஸ்வதி ஒரு புக் எழுதியிருக்கிறார், வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். எல்லாருக்கும் வேல்யூ தெரியுதான். எது அதர்மம் தர்மம்னு லெக்சர் கொடுக்குறாங்க, புக்கெல்லாம் எழுதுகிறாங்க, ஆனால் அதனுடைய வேல்யூ தான் தெரியல. திருடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் திருடாமல் இருந்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு வேல்யூ அப்படின்னு அதனுடைய மதிப்பு தெரியல. மதிப்பின் மதிப்பு தெரியல, மதிப்பீட்டின் மதிப்பு, மனித விழுமியங்களின் மதிப்பு தெரியல. இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் விழுமியங்களை சொல்லித்தரோம். விழுமியங்கள்னால் அந்த நற்குணங்கள், வேல்யூஸ். ஆனால் அவர் சொல்கிறாரு வேல்யூவை சொல்லிக் கொடுக்காதீங்க, வேல்யூனுடைய வேல்யூ சொல்லிக் கொடுங்கன்றார். தர்மத்தின் வேல்யூவை சொல்லிக் கொடுங்க, உதவுதின் வேல்யூவை சொல்லிக் கொடுங்க, மன்னிக்கின்றதனுடைய வேல்யூ கற்றுக் கொடுங்க, அவனை மன்னிக்க வைங்க. அப்போ தான் வந்து அதில் ஒரு வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். கொடுத்து பழகாதவனுக்கு கொடுக்க வைங்க. அப்போ ஒரு முறை கொடுத்து அதில் ஒரு இன்பம் அனுபவிக்கிறான். அட நான் அனுபவிக்கிறதோட கொடுக்கறதுல என்ன இருக்குதே, நான் ஒரு பழத்தை முழுசாக சாப்பிட்றத விட அது பாதியாக கொடுத்து அவர் சாப்பிட்டதை பார்த்து சந்தோஷப்படும் போது எனக்கு பாதியாக இருந்த பழத்தில் இன்னும் ஒரு குறையை விட முழு பழத்தை 2 பழம் சாப்பிட்ட சந்தோஷம் வருதே அப்படின்னு ஒரு முறை கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க, இதில் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமை, இந்த சுகத்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். இதில் ஒரு சுகம் இருக்குதுன்னு பார்த்தபோது பொய் சொல்லாமல் இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கட்டுமே. பொய் சொல்லி எவ்வளோ சுகம் வந்துருக்குது. அபாண்டமாக பொய் சொல்லி கூட நிறைய பேர் மாட்டி வச்சு சுகம் பண்ணிருக்கோம் ரகசியமாக. ஆனால் உண்மையை மட்டும் பேசி
அதனால் ஒரு நன்மை கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த உண்மையினுடைய வேல்யூ தெரியுது அவனுக்கு. உண்மையை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, உண்மையினுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஆர்ஜவங்கிற நேர்மையினுடைய வேல்யூ நேர்மையாக இருந்த பிறகு தான் தெரியும். இப்போது வேல்யூனுடைய வேல்யூ தான் நமக்கு இல்லையே தவிர வேல்யூ யாருக்கும் தெரியாதவன் யாருமே இல்லை. ஆல் பார்ன் வித் நாலெட்ஜ் ஆஃப் வேல்யூஸ். எல்லாருமே பிறக்கும் பொழுது தர்ம அதர்மங்களும் எல்லாம் தெரிஞ்சு தான் பிறந்திருக்கிறோம். தர்மத்தின் வேல்யூ தான் தெரியல நமக்கு. தர்மம் தெரியுது. ஒழுக்கத்தின் உயர்வோடு எடுத்துக்கலாம். ஒழுக்கத்தினால் கிடைக்கிற இன்பம், அதில் ஒரு சுகம் இருக்குது. நல்லது செய்யல ஒரு சுகம் இருக்குது. நிறைய பேர் தீமையில் தான் சுகம் அனுபவிக்கிறாங்க. நன்மையிலும் சுகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். பொய் சொல்கிறதுல சுகம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கோல் மூட்டுறதுல, புரளி பேசுகிறதுல, மற்றவனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதுல, விமர்சனம் பண்ணுறதுல ஒரு சுகம் இருந்துட்டு 2 பேர் காசிப் பண்ணிக்கிறாங்க. 3 பேர் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்பமாக. டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க பக்கத்தில் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டோன்னே ஓ இந்த பக்கம் அப்படின்ட்டு ஆனால் என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு அப்படி போகிறாங்க. ஒரு உண்மையை பேசி அதில் வர இன்பம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ தீமையிலேருந்து விடுபடுறாங்கல்ல. இப்போ உண்மை வளருதில்லை. இப்போ உண்மையில் கூட இன்பம் இருக்குதா சார்? முதல்ல ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். டேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழந்தைகளை சொல்கிறோம், அதை சாப்பிட்டு பாரு, ஒரு துளி வாயில் போட்டு பாரு. ஒரே ஒரு துளி அப்படி வாயை பிடிச்சி உள்ளே போட்டோன்னே அப்படி மென்று விட்டு பார்த்தோன்னே கை நீட்டுறான். ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் டேஸ்ட் இட். தர்மத்தை டேஸ்ட் பண்ணுங்கள், வாய்மையை டேஸ்ட் பண்ணுங்கள், ஆர்ஜவத்தை டேஸ்ட் பண்ணுங்கள், அமானித்தத்தை டேஸ்ட் பண்ணுங்கள், அதம்பித்துவத்தை டேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேஸ்ட் இட். அது அப்போ தான் அது வேல்யூ தெரியும். டேஸ்ட் பண்ணாமல் பண்ண பிறகு அதோட வேல்யூ தெரிஞ்சோடனே எவ்வளோ ஒன்றா கொடுத்து வாங்குகிறான். அவனுக்கு அதுக்கு தான் சாம்பிள்லாம் கொடுக்குறாங்க ஸ்வீட் ஸ்டாலில் எல்லாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார். நிறுத்திக்கல போதுமா இன்றைக்கி? 7 இந்த வார்த்தை ஒழுக்கம், அதை ஒரு நீங்கள் எலாபரேட் பண்ணுங்க. ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ் அந்த வார்த்தையை. தர்மம் வார்த்தையை பற்றி ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ். நீங்கள் ஒரு காலை விளங்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் தர்மம் ஒழுக்கம் என்ற சொல்ல எலாபரேட் பண்ணுங்க. அதை நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை அதில் பேர்த் மதர் வேர்ட் என்னென்னு சொல்கிறேன், அதில் ரூட் வேர்ட்டை வச்சு அதே மாதிரி எனக்கு ஒரு கவலைங்க. ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ் அந்த ஒழுக்கத்தை பற்றினது. அதே மாதிரி தர்மம்ன்றதும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. அதில் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வரைக்கும். தர்மம்னு சொன்னால் நான் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது அந்த தர்மமான வாழ்க்கையில் இருந்தது. அது இல்லை என்றது. அது மாதிரி ஒழுக்கத்தை இருக்கா எல்லாரும் கற்பினம்னு நினைக்கிறேன். ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவரே சொல்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் தரலால் விழுமிய பயன்களை தருது, நல்ல பயன்களை தருது. அதனால் ஒழுக்கம். எது நல்லதாக இருக்குதோ அது ஒழுக்கம். இழுக்கம் என்பது என்ன? எது இன்பம் மட்டும் தருது நன்மையை தரலையோ அதெல்லாம் இழுக்கம். இப்போ ஒழுக்கம் இழுக்கம் 2 சொல்லும். ஸ்ரேயஸ் பிரேயஸ் தான். அவன் ஒழுக்கமான பையன் அர்த்தம், நல்லது மட்டும் செய்கிறவன் அர்த்தம். அவன் இழுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவன் செய்கிறது எல்லாமே அவனுடைய இன்பத்துக்கு மட்டும் செய்கிறான். மற்றவங்களுக்கு அது துன்பமாக இருக்குது. ஒருத்தனுடைய இன்பம் எல்லாருக்குமே இன்பம் தருமான்னு? ஆனால் அவருடைய நல்லது எல்லாருக்கும் நல்லது தானே செய்யும். ஒருத்தர் நல்லது செய்துட்டு அது மற்றவங்களுக்கு தான் துன்பம் தரும்னு யாராவது சொல்லுங்கள் சார். அவர் நல்லது செய்தால் தான் எல்லாருக்கும் துன்பமாக போச்சு அப்படின்னு. அப்படி கூட இருக்கலாம் சில சமயத்தில். போலீஸ் ஸ்டேஷனில் அவர் லஞ்சமே வாங்கலைன்னு வச்சுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் துன்பமாக இருக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் துன்பம். உலக மக்களுக்கு எவ்வளோ இன்பம் பாருங்கள். அதை நீங்கள் கணக்கு பண்ணணும். 4 கான்ஸ்டபிளுக்கு மட்டும் அது துன்பங்கிறதுனால அது அவருடைய நல்லது நல்ல குணம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நல்லது வேல்யூஸ் அதை கடைபிடிக்கிறது ஒழுக்கம். வேல்யூஸை கைவிடுறது இழுக்கம். ஒழுக்கங்கிறது how we live, நிஷ்டை, தி வே ஆஃப் லைஃப், அது பேர் ஒழுக்கம். ஒழுக்குங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஒழுக்குன்னா தட் ஃப்ளோஸ். ஆற்றுப்படை எப்படி அது போகுது, அந்த போக்கு அது போகிறோம். அவன் போக்கே சரியில்லைங்கிறான். போக்குங்கிறது தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா ஒழுகுதல், கடைபிடித்தல், அதில் இருத்தல், நிஷ்டா, அதை ஒழுக்கம்னு சொல்கிறோம்.
அப்பா அம்மாக்கள் இருக்காங்க, ஒழுக்கமான அப்பான்னு சொன்னால் இம்சை கொடுக்குற அப்பாவே இருக்காங்க குழந்தைகள். அவரோட ஒழுக்கம் அது டிசிப்ளின்ங்கிறாங்க. அது வந்து கண்டிஷனிங். இது ஒழுக்கங்கிறது தான் கடைப்பிடிக்கிறது தான், மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஒழுக்கங்கிறது இட் இஸ் தன்னுடைய அனுபவம், தன்னுடைய செயல், அதில் தான் ஒழுக்கம் இருக்கணும். மற்றவங்களுக்கு காட்டுறது ஒழுக்கங்கிறதெல்லாம் கிடையாது. முதல்ல அவர் ஒழுகியிருந்தாருன்னா மற்றவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம். ஹி மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒழுக்கங்கிறது வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு மிரட்டி அடித்து டிசிப்ளின் கொண்டு வருது சைலண்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இங்கே நான் ஒழுக்கங்கிறது வந்து பண்பாடு, த கல்ச்சர். போடணும். ஆமாம். ஒழுக்கங்கிறது சாய்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன், சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன், செயலில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அதுதான் குச்சலம்ங்கிறார். எதுக்காக நான் அதை கொண்டு வந்துட்டேன்னா, என்னோட கணவர் ஒழுக்கமாக என்ன செய்வார், குழந்தை இரவு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கினாலும் என்னுடைய ஒழுக்கம் காலையில் சுவாமி பாட்டை நைட்டு எழுதிக்குள்ளே போடுறது, அது ஐதமோன்னு வைக்கிறது. அப்போது அந்த ஒழுக்கம் இங்கே ஒரு இம்சையை கொடுக்குது. அது ஒழுக்கம் இல்லை தானே, அது ஒரு நிச்சயாக இருந்தாலும் இந்த சுற்றி பார்க்க பண்ணுவி இருக்கிறது இல்லையா, மற்றவனுக்கு நான் நிச்சயாக இருக்கிறது எனக்கு ஒழுக்கம் இல்லையே. நீங்கள் அது ஒழுக்கத்தை எதில் போட்டுறீங்கன்னா, ஒரு மிலிட்ரியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த கேம்பில், மிலிட்ரி கேம்ப், அப்போ எப்படி உங்களை ஒழுக்கம் கொடுக்குறாங்க? உங்களுக்கு அந்த டிசிப்ளின், டைமிங், பெல்லு, அப்போ எக்ஸசைஸு, மார்ச் பாஸ்ட்டு, ரிலாக்ஸேஷனுக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரைனிங்காக இருக்குது. இங்கே நம்ம ஒழுக்கங்கிறத அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம சொல்லலை. ஒழுக்கங்கிறது வந்து செல்ஃப் டிசிப்ளின், நாட் இம்போஸ்டு டிசிப்ளின். இப்போ நீங்கள் ஒழுக்கங்கிறத வந்து இம்போஸ்டு டிசிப்ளினில் நீங்கள் வைக்கிறீங்க. செல்ஃப் டிசிப்ளின் தான் சொல்கிறோம். ஒருத்தனுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிறன்னு வச்சுங்க, அதுதான் சுதந்திரம். இன்னொருத்தர் நம்மளுக்கு ஒழுக்கம் கொடுத்தாங்கன்னா அது வந்து கைதி தான். வி ஆர் பீங் டிசிப்ளின்டு. அதை நீங்களே செய்தீங்கன்னா தான் அது வந்து டிசிப்ளின் அப்படின்னு பேர். அது மட்டும்தான் அவங்களுக்கு சுதந்திரம். உண்மையில் நினச்சி பாருங்கள், மற்றவங்கள வந்து நம்மளை ஒழுக்கப்படுத்துகிறாங்கன்னா அதுதானே நம்மளுக்கு அடிமைத்தனம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒழுக்கம் இருந்ததுன்னா அது உண்மையில் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ ஒருத்தர் மனோகரன் நண்பர் இருந்தார். அவர் ரொம்ப ஒழுக்கசீலர், அமைதி, வாய்மை, அப்புறம் நேர்மை, பங்க்சுவாலிட்டி, இது மாதிரிலாம் இருப்பார். அப்போ எங்களுடைய நண்பர்களெல்லாம் பார்த்தோம்னா அவனை வந்து ஒரு மரக்கட்டை மாதிரியும், ஒரு அன்பில்லாதவன் மாதிரியும், ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ஆள் மாதிரியும் அப்படி வந்து நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவன் ஒரு சுதந்திரமே இல்லையே, சிரிக்க கூட மாட்டேங்கிறான், இதை போய் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறான், அதை செய்ய மாட்டேங்கிறான். சில சமயத்தில் இன்றைக்கி கட்டடிக்கலாம், மாஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அமைதியாக உட்காந்துட்ருப்பார். அவன் கூட இன்னொருத்தர் இருப்பார், அவர் நான். அப்போ வருவார், என்ன கிளாஸில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு எவ்வளோ துன்பங்க தெரியுங்களா, வெளியே வந்தவொடனே கருங்காலிகள், காட்டி கொடுக்குறவங்க, ஸ்ட்ரைக்கில் போகாது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக்கிலே நான் போயிருக்கிறேன். நன்மை வேணும்னும் போது தொழிற்சங்கத்தில் இருக்கும்போது அது தேவைப்படுது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அது இழுக்கமாக இருக்குது, இங்கே வந்து ஒழுக்கமாக இருக்குது. அப்புறம் அப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த மனோகரனுடைய ஒழுக்கம் உண்மையிலேயே அடிமைத்தனமாக சுதந்திரமாக? முழு சுதந்திரம், தன் ஃப்ரீவில் அவன் பயன்படுத்துகிறான். மற்ற எல்லோரும் ஓடி போயிட்டாங்க பார்த்தீங்க, அவங்களுக்கு சுதந்திரமே இல்லை. அவன் சொல்ல போட்டு அவன் கூப்பிட்டுட்டு போனாங்க, அவன் கூப்பிட்டு போயிடான். ஒழுக்கங்கிறது வந்து உண்மையிலே பெரிய சுதந்திரங்க. நான் காஃபி குடிக்க மாட்டேங்கிறது ஒரு பெரிய சுதந்திரம். உன்னை அடிமைப்படுத்த முடியாது பாருங்கள். சீக்கிரமே எழுந்துக்குங்கிறது அவர் வந்து பார்த்தா அவன் ஒரு அடிமைங்க. அவனுக்கு அவனுக்கு இன்பமே எனக்கு தெரியல, அவன் கேனாட் என்ஜாய் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் வந்து அதை என்ஜாய் பண்ணுறான். அவன் எஸ் ஆர் மோர் ஆம்பிள் டைம் இன் த மார்னிங். அவ்வளோ நேரம் அவனுக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா. ஒரு டேயில் வந்து மொத்தம் 8 மணி நேரம் தான் கூட, காலையில் எழுந்துட்டோம்னா இன்னொரு 4 மணி நேரம் அட்வான்டேஜ் கிடைக்குது. யூ காட் மோர் டைம் ஃபார் மெனி திங்ஸ். இப்போ ஒழுக்கங்கிறது தான் சுதந்திரம், இழுக்கங்கிறது சுதந்திரம் இல்லை, அது அடிமைத்தனம். இதை நான் அப்போது காலேஜ் படிக்கும்போது மனோகர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒழுக்கங்கிறது உண்மையிலே சுதந்திரம் தான் போல் இருக்குது. அது செல்ஃப் டிசிப்ளின், முழு சுதந்திரம். நான் நினச்சா நான் இங்கே இருப்பேன், நான் நினச்சா மட்டும்தான் போவேன். மற்றவங்க என்னை யாரும்
வற்புறுத்த முடியாது, என்னை தூண்டவும் முடியாது, என்னை கட்டுப்படுத்தவும் முடியாது. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய முழு சுதந்திரம், வில் பவர் எங்கே வெளியே வருதுன்னா ஒழுக்கத்தில் தான் வருது. இந்த அர்த்தத்தில் நான் ஒழுக்கத்தை நான் பார்க்குறேங்க. பட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஃபாதர் இப்படி பண்ணுறது, அப்படி பண்ண 9 மணிக்கு பண்ணதை அத்தரில் பார்க்காத, பாய்ஸோட பேசாத, இது பண்ணாத, இப்படி சாப்பிடு, ட்ரெஸ் எப்படி போடு அப்படிங்கிறதெல்லாம் கூட அது வந்து அவங்கக்கிட்டேருந்து வரா மாதிரி செய்துட்டோம்னா அது நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்டேருந்து வந்ததுன்னா அதை இப்போ யாரும் மாற்ற முடியாது பாருங்கள். நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அது நிற்கும். அப்படி போனோன்னா அப்படி உடனடியாக அப்பா போயிட்டார் அப்படின்ட்டு எல்லாம் பறந்துடுறாங்க. அப்போ அவங்க ஒழுக்கத்துக்கு போயிடுறாங்க. இம்போசிட் ஒழுக்கத்தை நான் ஒழுக்கன்னு சொல்லலை, அது வந்து அடிமைத்தனத்தை தான் உண்டாக்குறாங்க. அவங்ககிட்ட வந்துடுச்சுன்னா அது ஒன்று முழு சுதந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.